கொஸ்டின் நம்பர் 1, கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார்? ஆன்சர் ஐ பெரியசாமி. 2, கட்டுனரின் பணி என்ன? இவர் வந்து இந்த சேல்ஸ்மேனுக்கு உதவியாக இருப்பார். கட்டுனர் அப்படின்றவர், அவருடைய முக்கியமான பணி வந்து எடை போடுதல். கொஸ்டின் நம்பர் 3, நியாய விலை கடையில் வழங்கப்படும் விலையில்லா பொருட்கள் என்ன என்ன? ஆன்சர் அரிசி, கோதுமை. கொஸ்டின் நம்பர் 4, பொருட்களின் விலை. ஸோ இது வந்து பெரும்பான்மையான கொஸ்டின்ஸாக வந்து இருக்கும். சரிங்களா? ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள், ஒவ்வொரு பொருட்களின் விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிறது 1 கிலோ அல்லது 1 லிட்டருக்கு. சரிங்களா? பாமாயில் வந்து 25 ரூபாய், சர்க்கரை 25 ரூபாய், துவரம்பருப்பு 30 ரூபாய், மண்ணெண்ணெய் 13 ரூபா 50 பைசா. ஓகே. கொஸ்டின் நம்பர் 5, NFSA சட்டம் பற்றி தெரியுமா? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இது வந்து தமிழில் வந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2013 இந்த சட்டம் போட்டாங்க. இந்த சட்டத்தின்படி செயல்படுத்தப்படும் ஒரு திட்டம் என்ன அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் கார்டு, அதாவது ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 2021 கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ரேஷன் கார்டை வச்சு எந்த ரேஷன் கடையில் வேணாலும் பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான். கொஸ்டின் நம்பர் 6, நியாய விலை கடையில் பயன்படுத்தப்படும் விற்பனை இயந்திரத்தின் பெயர் என்ன? POS, பாயிண்ட் ஆஃப் சேல். கொஸ்டின் நம்பர் 7, நியாய விலை கடையில் சம்பந்தப்பட்ட மொபைல் அப்ளிகேஷன் என்ன? ஆன்சர் TNPDS. கொஸ்டின் நம்பர் 8, நியாய விலை கடை சம்பந்தப்பட்ட வெப்சைட் முகவரி என்ன? ஆன்சர் www.tnpds.gov.in. கொஸ்டின் நம்பர் 9, குடும்ப அட்டைகளின் வகைகள். குடும்ப அட்டைகளின் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AAY, அதை வந்து அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2, PHH, பிரியாரிட்டி ஹார்ட் ஹோல்டர், அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை. அப்புறம் NPHH, நான் பிரியாரிட்டி கார்டு ஹோல்டர், முன்னுரிமை அற்றது. NC, நோ கமாடிட்டி, அதாவது பொருட்கள் இல்லாதது. சுகர், இது வந்து சுகர் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அரிசி வந்து கொடுக்க மாட்டாங்க, அதற்கு பதிலாக வந்து 5 கிலோ சர்க்கரை வந்து கொடுப்பாங்க. அடுத்து போலீஸ், காவலர் குடும்ப அட்டை. ஸோ இதுதான் வந்து குடும்ப அட்டைகளின் வகைகள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 வகையான குடும்ப அட்டைகள் வந்து இருக்கு. ஓகே. கொஸ்டின் நம்பர் 10, AAY திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசியின் அளவு. ஆன்சர் 35 கிலோ. ஒரு நபருக்கு வழங்கப்படும் சர்க்கரையின் அளவு. ஆன்சர் அரை கிலோ. 2 சிலிண்டர் கார்டுக்கு மண்ணெண்ணெய் உண்டா? கிடையாது. ஒரு சிலிண்டர் கார்டுக்கு எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்படும்? 3 லிட்டர். சிலிண்டரே இல்லாத கார்டுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெயின் அளவு என்ன? 5 லிட்டர். பொது விநியோக திட்டத்தில் கட்டணமில்லா உதவி தொலைபேசி எண் என்ன? ஆன்சர் 1967. கொஸ்டின் நம்பர் 16, நியாய விலை கடையில் சேவை சம்பந்தமாக புகார் தெரிவிக்க வேண்டிய SMS எண் என்ன? 9773904050. கொஸ்டின் நம்பர் 17, புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்து எத்தனை நாட்களில் கிடைக்கும்? ஆன்சர் 15 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 18, தகவல் பெறும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2005. கொஸ்டின் நம்பர் 19, குடும்ப அட்டை சம்பந்தப்பட்ட சேவைகளுக்கு அணுக வேண்டிய வட்ட அலுவலகத்தின் பெயர் என்ன? ஆன்சர் வட்ட வழங்கல் அலுவலகம். மாவட்ட அலுவலகத்தின் பெயர் என்ன? மாவட்ட வழங்கல் அலுவலகம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை தான் வந்து மாற்றி மாற்றி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னா இப்போ வந்து அந்தந்த மாவட்டத்தோடைய சிறப்புகள் நம்ம கிராம உதவியாளருக்கு கேட்கறது மாதிரி நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு, அப்புறம் தமிழ்நாட்டின் வந்து உள்துறை அமைச்சர் யாரு, இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புகள், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் வந்து அடிக்கடி கலந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நன்றி.